வணக்கம். சந்திரனின் சாபத்தை நீக்கிய கணபதி. பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உயர கிளம்பி உலகெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார். அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகரை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிகசித்தான். அதை பார்த்த விநாயகர் கோபம் கொண்டு, ஏய் சந்திரனே, நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய். இன்று முதல் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்தார். சந்திரனும் ஒளி மழுங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரில் மறைந்தான். சந்திரன் அழிந்ததைக் கண்டு வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மனோ தானோ ருத்திரனோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாதென்றும் கணபதியை சரணடைவது ஒன்றுதான் இதற்கு வழி என்று கூறினார். எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனின் சாபம் நீங்கும் என தேவர்கள் கேட்க, ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்றும், அதாவது பௌர்ணமிக்கு பின் வருவது, விரதம் ஏற்று பல வகையான பழங்கள், அப்பம், மோதகம், இலைகளுடன் சித்திரானங்கள் முதலியவற்றை கணபதிக்கு அளித்து அந்தணருக்கு பக்தியோடு தாம்பூல தட்சிணைகள் அளித்தால் எண்ணிய வரங்களை அளிப்பார் என்று பிரம்மன் கூறினார். பிறகு தேவர்கள் பிரகஸ்பதியை சந்திரனிடம் அனுப்பி விவரம் தெரிவித்தனர். சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பால கணபதியாக விளையாட்டு விநாயகனாக காட்சி அளித்தார். தன் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டார். சந்திரன் பிரம்மாதி தேவர்களும் சந்திரனுக்கு கணபதி இட்ட சாபத்தை நீக்கி அருள வேண்டினர். கணபதியும் சாப விமோச்சனம் அளித்தார். ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தியிலும் மோதகம், அப்பம் முதலியவைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகிணியுடன் கூடிய சந்திரனை உன்னை பூஜிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகர் கூறினார். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.